ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நாங்கள் 1 kg மட்டன் எடுத்துருக்கோம். போனோடு மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் கர்ட் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறோம். ஸோ இதில் ஒன்லி கர்ட், மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் இது 3 மட்டும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் பவுலுக்கு மாற்றி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அட்லீஸ்ட் நம்ம அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற வரைக்கும். ஸோ இப்போ குக்கர் இல்லைனா நீங்கள் உங்களோட பிரியாணி பாத்திரத்தில் நீங்கள் இது போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நாங்கள் குக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதை மட்டன்னால் விசில் விட்டு அப்புறமா செஞ்சோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஆயில் போட்டுட்டு அது சுட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கீ சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. அப்புறம் நம்ம ஸ்பைசஸ், யூஷுவல் ஸ்பைசஸ் இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு நாங்கள் 1 kg ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 8 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம் நீட்டாக. ஸோ நல்லா தின்லி ஸ்லைஸ்டு அந்த ஆனியன்ஸை அந்த ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறம் போடுங்க. இதில் நீங்கள் சால்ட் சேர்க்காதீங்க. சால்ட் சேர்த்து அதை வதக்குனீங்கன்னா அது ரொம்ப வதங்குற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அந்த சால்ட் இப்போதைக்கு சேர்க்காதீங்க. இதில் ஆயிலுமே நாங்கள் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது மட்டன் பிரியாணின்றதுனால உங்களுக்கு அதில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அதுவே ஆயிலில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆனியன்ஸில் இந்த மாதிரி லைட் கேரமலைஸ் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறோம். 3 இல்லைன்னா 4 திக்காக அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1 kg ரைஸ்க்குனால உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் 1/2 kg யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பாதி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறதுனால அது கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி தனியாக வதக்க போகிறது கிடையாது. நம்ம மேரினேட் பண்ண அந்த மட்டன் பீசஸை சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி ஆனியனுக்கு பாதியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆனியன் அமௌண்ட்டில் போட்டுறாதீங்க. ஆனியனுக்கு பாதியாக வச்சுட்டு ஒரு 10 to 11 க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 to 3 ஸ்பூன்ஸ் கர்ட் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை மசாலான்னு நம்ம ஆட் பண்ணுறது ரெட் சில்லி பவுடர். ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ். அப்புறம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி மேரினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை மறுபடியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். ஸோ ஒன்லி கரம் மசாலா 1 to 2 ஸ்பூன்ஸ். மற்றபடி எந்த ஸ்பைசஸும் நீங்கள் போட தேவையில்லை. இதில் சால்ட் இப்போ சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சேர்க்கல, மேரினேஷனுக்கு லைட்டாக தான் சேர்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க, லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா கூட நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கிளறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் கொஞ்சம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டனில் தண்ணி ஊற்றி நம்ம விசில் வைக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு விசிலில் குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டனுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை, அதுவாக வெந்துடும். ஸோ தண்ணி நீங்கள் பாஸ்மதி இந்த மொமெண்ட்டில் நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி சோக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தண்ணி அதுக்கேற்ற அளவு 1:2 ரேஷியோ நாங்கள் சேர்த்துக்கிறோம். நாங்கள் இந்தியா கேட் பாஸ்மதி யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த ரைஸ்க்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வாட்டரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவெல்லாம் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தம் வைப்போம். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு ரைஸை. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இம்மீடியட்டாக நம்ம லிட் போட்டு விசில் போட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு ஓப்பனில் நீங்கள் பாயில் பண்ணுறப்போ அதுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதனால் நீங்கள் வெளியே ஓப்பனில் குக்கே பண்ணாதீங்க அது. ஸோ இப்போ லிட்டை போட்டுட்டு அப்புறமா அந்த விசிலையும் போட்டுருங்க. இது குவான்டிட்டி அதிகன்றதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு விசில் வர்றதுக்கு. நீங்கள் 1/2 kg செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். லிட்டை பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரசம் மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. அதில் நீங்கள் சால்ட், காரம் அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைஸு சேர்க்கறதுனால உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகம் போட்டுக்கோங்க.
பார்த்து பத்திரமா போடுங்க, இல்லைனா ரொம்ப கரிச்சிடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் வீட்டில். ஸோ நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஸ்பைசஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப கொதிக்க விடாதீங்க அகெயின், ஏன்னா கிரேவியாக மாறிடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா தண்ணி அளவு நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டீங்க மட்டன்லேயே. அப்புறம் லைம் ஜூஸ் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அந்த டேங்கினஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைஸோடு நல்லா மெல்ட் ஆகும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சில பேர் மேரினேஷன் போடுறப்பே மட்டனில் வந்து லெமன்லாம் ஸ்க்வீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் தண்ணியிலே சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸ் போட்டதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறப்போ அந்த ரைஸ் வந்து அந்த லிக்விடை சோக்காகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஒரு கன்சிஸ்டன்சி. இது வந்து ஃபுல்லாக வேகலை உங்களுக்கு இன்னுமே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கர்லேயே தான் வைக்க போகிறோம், ஆனால் நம்ம வந்து இப்போது விசில்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா சிம் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை, இல்லைனா உங்களுக்கு அடி பிடிக்கும். அதில் வந்து நம்ம கீ ஆட் பண்ணுறோம், ஒரு 1 to 2 ஸ்பூன்ஸ் கீ. அந்த அவுட்டர் அந்த குக்கரோட எட்ஜஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஸோ தட் அது ரைஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதில் வந்து மேலே வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஆப்ஷனலான விஷயம் வந்து நான் வந்து கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து சாஃப்ரான் வாட்டர் இல்லைனா கலர் பவுடர் ஏதாவது நல்ல ஹெல்த்தியான கலர் பவுடர் ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு அதை வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ரைஸில் வந்து அந்த கலரிங் தெரியும். நான் வந்து இந்த ஆரஞ்சிஷ் ரெட் கலர் வந்து நான் சேர்க்குறேன். இதில் சாஃப்ரான் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் சாஃப்ரான் சேர்க்குற மாதிரி இருந்தால் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து டூ மச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது இந்த அலுமினியம் ஃபாயில். ஸோ தம் போடுறதுக்கு வந்து இது வந்து வெளியே ஹீட் எஸ்கேப் ஆகாமல் இருக்கும். இது போடுறதுனால உங்களுக்கு ஹீட் அதிகமாக வரும், ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நமக்கு ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ இதை போட்டு வச்சிங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து தோசைக்கல் மேலே வச்சு அதை வெயிட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் பிரியாணியை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள், வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நல்லா ஓரத்துலேருந்து நீங்கள் எடுங்க, ரொம்ப மிக்ஸ் ஆகிடும் இல்லைன்னா உங்களுக்கு. இந்த ரெசிபி நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ரம்ஜானுக்கு எப்படி பிரியாணி செய்கிறதுன்றதில் ஒருத்தவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு இந்த ரெசிபினா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுட சுட இருக்கும் பிரியாணி, நல்லா சாப்பிடலாம் நீங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை.